எனது விரதம் பலனளித்து விட்டது தந்தையே. எனது தவம் முழுமையடைந்து விட்டது. சதி, சுய நினைவிற்கு திரும்பி வா. தந்தையே, நான் சுய நினைவோடு தான் இருக்கிறேன். எனது ஆராதனை என்னை பற்றி இன்னும் நன்கு அறிய வைத்து விட்டது. என்னை நான் அறிந்து கொண்டு விட்டேன். சதி, ஆலாபனை நிறுத்து. ஆரம்பித்திருப்பதே இப்போதுதானே. அற்புதமான திவ்ய சுரூபமான புனித நீருடன் கூடிய ஆலாபனை. ஈசன் சிவபெருமான் என்னை மனைவியாக்கிக் கொள்ள வரமளித்து விட்டார் தந்தையே. வரமளித்து விட்டார், வரமளித்து விட்டார். வரமா மனைவியாக்கிக் கொள்ளப் போகிறானா? அந்த சாம்பல் பூசிய ஈசன் எனக்கு மாப்பிள்ளையா? ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை சதி. நான் இந்த வரத்தை பலிக்க விட மாட்டேன், நிச்சயம் விட மாட்டேன். ரோஹிணி, ரோஹிணி, நீ ஏதும் கூற வேண்டாம். உன் முகத்தில் இருக்கும் சிரிப்பிலேயே தெரிந்து கொண்டோம் நீ இஷ்டப்பட்ட வரத்தை பெற்றுவிட்டாய் என்று. இருந்தும் சொல் சதி, உன்னுடைய நந்தா விரதம் பலித்ததா? இவள் அதை கூறினாள் என்றால் நாமும் நமக்கு பிடித்த கணவனை விரதமிருந்து அடைவோம். ஆம், எனது பூஜை பலித்து விட்டது. அவர் எனக்கு காட்சி அளித்து வரமளித்தார். விரைவில் என்னை மனைவியாக்கிக் கொள்வார். ஆயினும் சதி, தந்தை இத்திருமணத்தை எதிர்க்கிறார். விபரீதமாக சிவன் அளித்த வாக்கு வீணாகி விடாது. இந்த அண்ட சராசரமே அவரை சத்தியம் சிவம் சுந்தரமாக ஏற்றுள்ளது. ஆகையால் அவர் அளித்த வாக்கு நிச்சயம் பொய்க்காது. மூன்று உலகையும் காக்கும் பரம்பொருளே, தேவாதி தேவன் சங்கரனே வணங்குகிறேன். கைலையில் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. தட்சனின் புதல்வியும் தங்கள் பேத்தியுமான சதியின் பூஜையில் மகிழ்ந்து அவளை மனைவியாக ஏற்க வாக்களித்து விட்டேன். நம் இருவருக்கும் இடையில் ஏற்பட போகும் புது உறவின் நற்செய்தியை கேட்டு தாங்கள் என் மனதை மகிழ்வித்து விட்டீர்கள் பிரபு. நான் கடமைப்பட்டுள்ளேன். அதிக மகிழ்ச்சி அடையாதீர்கள் பிரம்மதேவா. ஏனெனில் உங்கள் மகிழ்ச்சி உங்களுடனேயே இருந்து விடலாம். தாங்கள் கூறுவதின் பொருள் என்ன சதாசிவனே? தங்கள் மைந்தன் தட்ச மகாராஜன் என்னை வெறுக்கிறார். இந்த திருமணத்தை அவன் ஏற்றுக்கொள்ள தாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். கவலை கொள்ள வேண்டாம் ஈசனே. தங்கள் இச்சைப்படிதான் எதுவுமே நடக்கும். தாங்கள் தான் எனது பேத்தியை தங்கள் மனைவியாக அடைய வாக்களித்து எனக்கும் சதிக்கும் அருளியுள்ளீர். நானே சென்று தக்ஷனை சந்திக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவன் என் வாக்கை ஏற்று இந்த திருமணத்திற்கு சம்மதம் தருவான். இல்லை, இல்லவே இல்லை. என் மகளின் திருமணத்தை அந்த வேடதாரியுடன் நடத்த மாட்டேன். இந்த சராசரத்தில் உள்ள எந்த சக்தியும் இந்த திருமணத்தை நடத்த பலவந்தப்படுத்த முடியாது, முடியவே முடியாது. மகனே தட்சா. பிரம்மதேவரே, வணங்குகிறேன் தந்தையே. நெடுழி வாழ்க. இந்த சராசரத்தில் உள்ள சக்தி எல்லாம் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டுள்ளன. அந்த பரம்பொருளின் வாக்கை நீ மதிக்க வேண்டும் மகனே. இந்த திருமணத்தை நீ தடுக்க முடியாது. தந்தையே, அந்த சிவனின் மேல் இருக்கும் பக்தி சதியின் மதியை பேதலிக்க செய்துவிட்டது. அவளுடைய அன்னை உங்கள் மருமகள் வீரணியும் மதிவாங்கி கிடக்கிறாள். தந்தையே, தாய்க்கும் சேய்க்கும் தாங்களே அறிவுரை கூறுங்கள். உனக்குதான் அறிவுரை கூற வேண்டும் மகனே. அந்த திருமணத்தை தடுக்க நினைக்காதே. இது எனது ஆணையாகவும் ஏற்றுக்கொள். இது உங்கள் ஆணையா தந்தையே? ஆம், ஆணைதான். எனது புத்திரி ராஜகுலத்தில் பிறந்து வளர்ந்தவள் இத்திருமணத்தில் சோப்பட மாட்டாள் என்று தெரிந்துமா இதை கூறுகிறீர்கள்? நீ இப்படி கேட்பது என்பது புதிதல்ல. நீ ஒரு ராஜா. உன்னை மட்டுமல்ல, இவ்வையகத்தில் உள்ள அத்தனை மன்னர்களையும் ஒரு தட்டில் வைத்து நிறுத்தால் கூட
ஈசனின் அருமையும் பெருமையும் அதைவிட பன்மடங்கு அதிகமாகவே இருக்கும். பிரம்மதேவரே, தாங்கள் கூறுவதை ஏற்றுக்கொண்டாலும் சதி தனது சகோதரிகளை விட வயதில் மிகவும் சிறியவள். அவள் திருமணம் நடக்க வேண்டுமென்றால் நீ கூறுவது எனக்கு புரிகிறது தக்ஷனே. ஆனால் சதி ஆதிசக்தியின் அவதாரம். சதி சிவனின் திருமணம் அந்த ஈசனின் திருவிளையாடல். உனக்கு விருப்பம் உள்ளதோ இல்லையோ, இதை நீ தடுக்கவே முடியாது. நான் சொல்வதைக் கேள். விரைவில் திருமணத்திற்கு அனுமதி அளித்து விடு. அனுமதி கொடு மகனே. மகனே தக்ஷா, அனுமதி கொடு. அனுமதி கொடுத்து விடு. தங்கள் விருப்பம் தந்தையே. நீடூழி வாழ்க மகனே. முதலில் இந்த நற்செய்தியை எனது மருமகள் வீரணிக்கு தெரிவித்து விடு. சஞ்சலப்பட்ட அவள் மனம் சாந்தி அடையும். அமைதியும் தைரியமும் தான் பெண்களுக்கு அழகு. இவ்வாறு நீ கண் கலங்காதே சதி, நல்லதே நடக்கும். இல்லை அன்னையே, எனது மனம் கலங்கி உள்ளது. எனது பயம் என் மனதை அடியோடு அரித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் சதி, ஏன் வாட்டத்துடன் இருக்கிறாய்? ஆடு பாடு கொண்டாடு. தந்தை உனது விருப்பத்திற்கு அனுமதி அளித்து விட்டார். ஈசனுடன் தான் உன் திருமணம் என்று அறிவித்தும் விட்டார். என்ன அன்னையே, அன்னையே, என்னது சதி, உன் தவம் வெற்றியடைந்து விட்டது, இன்னும் நீ அழுகிறாய்? அன்னையே, தவம் மட்டும் காரணம் அல்ல, தாங்கள் பாசமும் அன்பும் கூடத்தான் காரணம். தாங்கள் தந்தையின் கோபத்தை சாந்தப்படுத்தாவிடில் இந்நேரத்திற்காக இன்னும் எத்தனை யுகம் காத்திருக்க வேண்டுமோ? உங்கள் மகள் பரம்பொருளை அடைய இன்னும் பல காலம் காத்திருக்க வேண்டி இருந்திருக்கும். அன்னையே, அழாதே மகளே, அழாதே. நாராயண. மகாதேவா, என்னாயிற்று? மகாதேவனின் முகத்தில் இந்த அருமையான புன்சிரிப்பு எப்படி உருவாயிற்று? மகேஸ்வரா, தாங்கள் தங்களது உள்மனதில் தேவி சதியை ஒளித்து வைத்திருக்கிறீர்களா? நாராயணன் நாராயணன். தேவாதி தேவன் மகாதேவனை வணங்குகிறேன். சிவசம்போ, அன்று தாங்கள் எனக்கு ஒரு நற்செய்தியை கூறினீர்கள். இன்று நான் ஒரு நற்செய்தியை கூறுகிறேன். எனது மகன் தக்ஷன் தனது மகளின் திருமணத்தை உங்களுடன் நடத்த அனுமதி அளித்து விட்டான். பகவான் சிவசங்கரனுக்கு தேவி சதிக்கு பகவான் சிவசங்கரனுக்கு தேவி சதிக்கு. மகனே நாரதா, நான் உனக்கு ஒரு பொறுப்பை அளிக்கிறேன். எல்லா தேவர்களையும் திருமணத்திற்கு நீதான் அழைக்க வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக பிரம்மதேவா, நான் இந்த நற்செயலை விரைவில் முடித்து விடுவேன். நாராயண 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 நாராயண. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஏ ஜெகநாதா, ஏ பக்தவத்சலா,
இந்த நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு மங்களம் உண்டாகட்டும் நாரதா. சொல், இங்கு வந்ததின் காரணம்? பரமபிதா பிரம்மதேவனின் ஆணைப்படி நான் தாங்களை சிவசதியின் திருமணத்திற்கு அழைக்க வந்துள்ளேன் பிரபு. நான் மகிழ்ந்தேன். இதை கேட்க ஆனந்தமாக உள்ளது. பிரபு, எல்லா இடத்திலும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் தழும்புகிறது. இருந்தும் என் மனதில் ஒரு கேள்வி. திருமணத்திற்கு பிறகு மாமனாராகும், அதாவது தக்ஷனுக்கும் தேவாதி தேவன் சங்கரனுக்கும் இடையிலுள்ள உறவில் மாற்றம் வருமா வராதா? உலகில் வாழும் எவரும் பழக்கத்தை விடுவது என்பது கடினம். அப்பரம்பொருளின் மனதில் மறைந்திருப்பதை நமக்கு காலம்தான் எடுத்து கூற வேண்டும். நாராயணா, அனைத்தும் உணர்ந்தவரே, எல்லாம் தெரிந்திருந்தும் தெரியாதது போல் நடிக்கிறீர்கள். நான் ஒன்று கேட்கிறேன். இந்த சேஷ சயனத்தில் தேவி மகாலட்சுமி எப்பொழுது அமருவாள்? அதற்கும் பதில் அதேதானா? காலம்தான் அறியும் நாரதா. சத்தியம் இதுதான். காலப்போக்கில் ஒரு புதிய திருப்பம் வரும். அதன் பிறகுதான் லக்ஷ்மியின் வருகை ஏற்படும். இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது, நாம் நடக்கப் போகும் சிவசதியின் திருமணத்தை கண்டு ஆனந்தமடைவோம். நாராயணன் நாராயணன்.
நான் நமது மகளை மணக்கோலத்தில் கண்டு வந்தேன். எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அவளுடைய முகப்பொலிவு பிரமிக்க வைக்கிறது. ஏ பிரபு, எமது மகளுக்கு அருள் செய்யுங்கள். எல்லா சுகமும் சௌபாக்கியமும் அளியுங்கள். இது என்ன? தங்களது மகளின் திருமணத்தில் தங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? இல்லை, நிச்சயம் இல்லை. ஏனென்றால் நடப்பது அனைத்தும் நீயும் பிரம்மதேவனும் சேர்ந்து முடிவு செய்தது. நான் அறிவேன். சதியின் முகத்தில் இன்று உள்ள சிரிப்பு நாளை வருத்தமாக மாறிவிடும். நமது மகளுக்கு இந்த திருமணத்தில் துக்கமும் வருத்தமும் தான் கிடைக்கும். இவ்வாறு கூறாதீர்கள் சுவாமி. ஈஸ்வரனிடம் வேண்டுங்கள். நமது மகள் சுகமாக என்றும் இருக்க வேண்டும். அவள் வாழ்வு சிறப்படைய வேண்டும். நாராயண நாராயண. சர்வேஸ்வரா, மணக்கோலத்தில் மிக அழகாக உள்ளீர்கள். தட்சனின் மற்ற புதல்விகளுக்கு தேவி சதியின் அதிர்ஷ்டத்தை கண்டு பொறாமை ஏற்படும். தட்சனின் சகோதரன் என்ற முறையில் உனக்கு மற்ற புதல்விகளைப் பற்றியும் கவலை உள்ளது. நாராயண நாராயண. அது என்னவென்றால், பிரம்மதேவனும் நானும் பெண் மாப்பிள்ளை இரு வீட்டாருக்கும் வேண்டியவர்கள். ஆகையால் ஒரு கால் இங்கு, மற்றொரு கால் அங்கு. ஸ்ரீஹரி, கோபித்துக் கொள்ளவில்லை என்றால் ஒன்று கேட்கட்டுமா? நாரதா, பக்தர்களை கோபித்துக் கொள்வது என்பது நம்மை நாமே கோபித்துக் கொள்வது போலல்லவா ஆகும். சொல், உனக்கு என்ன கேட்க வேண்டும்? பிரபு, இன்று மகேஸ்வரனும் தனது யோகி உருவத்தை விட்டு சம்சார சாகரத்தில் மூழ்க தயாராகிவிட்டார். ஸ்ரீஹரி, தங்களை ஒரு சம்சாரியாக காண தேவி மகாலட்சுமிக்கு இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? நாரதா, நடக்கப் போவதை நம்மை விட பிரம்மா நன்கறிவார். அதனால் அவரிடமே கேள். நிச்சயம் பிரபு, நிச்சயம். பிரம்மதேவா, தயவு செய்து கூறுங்கள், அண்மையில் யார் திருமணம் நடக்கப் போகிறது? மாப்பிள்ளை யார், பெண் யார்? மைந்தனே, நடப்பதை பார்த்து மகிழ்ந்திரு. எதிர்காலத்தை பற்றி யோசித்து நிகழ்காலத்தில் நடக்கும் உண்மைகளை தவறவிட்டு விடாதே. ஆயினும் தந்தையே. மைந்தா, எதிர்காலத்தை பற்றி கூறுவது என்பது விதியை மிஞ்சிய ஒரு செயலாகும். தங்கள் சித்தம் தந்தையே. நாரதா, இது உனக்கு தெரியாதா என்ன? ஒருவர் திருமணத்தில் மற்றவர் திருமணத்தை பேசுவது நியதிக்கு புறம்பானது. ஸ்ரீஹரி, எனது அறியாத்தனத்தை மன்னியுங்கள். நாராயண நாராயண. மகனே நாரதா, ஊர்வலத்திற்கு முன்பு நாம் தட்சனின் மாளிகைக்கு செல்ல வேண்டும். பெண் வீட்டார் என்ற முறையில் நமக்கு சங்கரனை வரவேற்க ஒரு புனிதமான வாய்ப்பு கிட்டும். தங்கள் ஆணை தந்தையே. பிரபு, நல்ல நேரம் நெருங்குகிறது. வாருங்கள், செல்லலாம். ஜெய் சிவசம்போ. பகவான் சங்கரன் வாழ்க வாழ்க. பகவான் சங்கரன் வாழ்க வாழ்க. பகவான் சங்கரன் வாழ்க வாழ்க. பகவான் சங்கரன் வாழ்க வாழ்க. ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா. 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 ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. வாழ்க தட்ச மகாராஜா அவர்களே, தங்கள் பெண் சதியின் திருமணத்திற்கு எங்களது வாழ்த்துக்கள். ஒரு பெண் பிறந்த பிறகு அவள் தந்தை காணும் கனவு இன்று முழுவதும் நனவாகி இனிமையாக நிறைவேறப் போகிறது. மகாராஜா, தங்களுக்கு வரப்போகும் மாப்பிள்ளைக்கு 3 உலகத்திலும் இணையானவர்களே இல்லை. அதிக அழகு, அற்புதமானவன்,
மென்மையானவன், முதன்மையானவன் பகவான் சங்கரன். சதி மனக்கோலத்தில் இருப்பதை பார்த்து எங்கள் மனம் ஆனந்தம் அடைந்து விட்டது அரசே. உங்கள் மனநிலையோ தவிப்பாக எனக்கு தோன்றுகிறது. ஆம், எனது மனநிலை ஒரு நிலையில் இச்சமயம் இல்லைதான். தந்தையின் விருப்பத்திற்கு எதிராக மகள் நடந்தால் ஒரு தந்தை மனம் ஒரு நிலையில் இருக்காது. மகளுக்கு ஏற்ற வரன் கிடைத்து அவளுக்கு அவளது விருப்பப்படி ஒரு சிறந்த வாழ்க்கையும் அமைந்து விட்டால் ஒரு தந்தைக்கு இதைவிட என்ன வேண்டும் அரசே? நாராயண நாராயண. வணக்கம் தந்தையே. பல்லாண்டு வாழ்க. வணக்கம் சகோதரா. வணக்கம். நாரதரே, மாப்பிள்ளை வீட்டுக்காரராக திருமணத்திற்கு வருவீர்கள் என்று எண்ணினேன். நாராயண நாராயண. சகோதரா, நான் தந்தை சொல்லை ஏற்பவன். நமது தந்தை சிவனுக்கு வேண்டியவர் என்ற முறையில் மன ஊர்வலத்தை ஆரம்பிக்க சென்றார். நானும் அவரது பின்னால் சென்றேன். இப்பொழுது நமது தந்தை என்ற முறையில் மன ஊர்வலத்தை வரவேற்க இங்கு வந்திருக்கிறார். அவருடன் நானும் வந்துவிட்டேன். ஊர்வலம் இங்கு வந்து சேர்ந்தவுடன் தங்கள் நிலை என்ன நாரதரே? நாராயண நாராயண. தந்தையே தந்தையே, ஊர்வலம் வந்துவிட்டது. வா சகோதரா, வரவேற்கலாம் வா. பகவான் சிவசங்கரன் வாழ்க வாழ்க. 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 பரமேஸ்வரன் 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 வாழ்க வாழ்க. இவர்தான் சிவனா? சாம்பலை மேனி முழுவதும் பூசிக்கொண்டு பனிமூடிய கைலையில் அமர்ந்திருக்கும் வேடதாரி என்று நினைத்திருந்தேனே. இவரை பார்த்தால் ராஜகுமாரன் போலல்லவா இருக்கிறது. இவர் எப்படி ராஜகுமாரர் ஆனார்? இவரை வேடதாரி என்று நினைத்திருந்தேனே. சகோதரன் தட்சன் என்ன யோசிக்கிறான்? இவன் அவருடைய உண்மையான வடிவத்தை கண்டதில்லை. அவருடைய வடிவத்தை கண்டு மகிழ்ந்து விடுவான். நாராயண நாராயண. நாரதரே, சகோதரா, உன் முகம் ஏன் இவ்வாறு சிவந்துள்ளது? எதை கண்டு பயந்துள்ளாய்? நாரதரே, என்ன அழகு! உனக்கு ஏதாவது கூற வேண்டுமா? அவர் நாராயண நாராயண. நாராயண நாராயண. அவருடைய திருவிளையாடலை கண்டு நீ இவ்வாறு பயம் கொள்ள வேண்டாம் தட்சனே. உன் மாப்பிள்ளை சிவன் மட்டுமல்ல, சத்தியமும் சுந்தரமும் அவரே. அவர் இறை உருவத்தில் உனக்கு காட்சியளிக்கிறார். உள்ளே வாருங்கள், வாருங்கள்.
சதி சதி ஊர்வலம் வந்து விட்டதா? என்ன ஊர்வலம் வந்து விட்டதா? நான் இப்பொழுது சிவனை மணமகன் கோலத்தில் கண்டு வருகிறேன். சதி, நீ அவரை வர்ணித்த போது நாங்கள் அதை நம்பவில்லை. இன்று அவரை கண்டோம். உண்மையிலேயே நீ மிகவும் பாக்கியம் செய்தவள். அப்படியா? எனக்கு ஒன்று சொல்லேன். மணமகன் எப்படி இருக்கிறார்? அவர் அழகை பற்றி வார்த்தைகளில் வர்ணிப்பது மிகவும் கடினம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன். இந்த அழகிய மோகினியின் சிந்தை கவர்ந்தவர் நிச்சயம் அழகராகத்தான் இருப்பார். அகன்ற கண்களை கொண்டவர். அதில் இவ்வுலகிற்கான அன்பும் கருணையும் நிறைந்திருக்கிறது. அவருடைய புன்னகை மல்லிகை பூ போன்று இனிமையானது. அந்த அழகிய ஆண்மகன் நமது சதிக்கு நிச்சயம் ஏற்றவரன்தான். மகனே தக்ஷா, மணமகள் சத்தியை மணமண்டபத்திற்கு அழைத்து வா. தங்கள் ஆணை பிரம்மதேவா. மகாராணி, மகளே சதி, எந்த தருணத்திற்காக காத்திருந்தாயோ அந்த தருணம் வந்துவிட்டது. வா மகளே. माता सन्मुख वीरणी सुजन को दक्षः प्रजानां पतिः स्नात्वा पावन कंखले सुविदिते क्षेत्रे चके पावने कारुण्येन समन्वितैश्च कुलजैः वैवाह्यते तां सतीम् अध्यात्मा शिवशङ्कर परिणये कुर्वन्तु शां देवतः। ஹே சிவசங்கரா, தங்களது திருக்கரத்தால் இந்த மங்கள குங்குமத்தை சதியின் நெற்றியில் இட்டு இவளுக்கு சௌபாகியவதியாகும் பாக்கியத்தை தாருங்கள். त्रितयः महात् पशुपतिश्चादौ शिवः सर्वथा तेनैवाभिहितं सुलोककरणं दीप्तिकरं
वरं ब्रह्मणे अग्रे संस्कृति कार्यभारवहनं दत्तं महाविष्णवे सोयात स्वयमेव विग्रहधरो இன்று முதல் தாங்களும் எனது பேத்தி சதியும் தம்பதிகளாகி விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த திருமண வைபவத்தால் உலகம் ஆனந்தமடையும். சொல்லுங்கள், சிவசதிக்கு ஜெய்! சதி சிவனுக்கே ஜெய்! சிவசதிக்கு ஜெய்! ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரி, கண்கொட்டாமல் என்ன காண்கிறீர்கள் பிரபு? காண்கிறேன் சிவசதியின் ஓர் உருவத்தை. அதுதான் நிரந்தரமானது. சகோதரா, உனக்கு வாழ்த்துக்கள். உன்னுடைய மாளிகையில் விருந்தினர்களுக்கு நீ செய்த உபசரிப்பு அதி அற்புதம். இந்த திருமண நாட்கள் அனைத்தும் சென்றதே தெரியவில்லை. மிக்க நன்றி. உண்மை, இந்த நாட்கள் எல்லாம் சென்றதே தெரியவில்லை. தட்சணே, உன்னுடைய மாப்பிள்ளை எவ்வளவு அழகோ அவ்வளவு அழகு விருந்தோம்பலும் தான். உண்மை ஜெகநாதா, தாங்கள் கூறியது அனைத்தும் உண்மை. தங்கள் எண்ணம் என்ன பிரபு? எண்ணமா? என்ன எண்ணம் தேவரிஷி? அதான் தட்சனின் உபசரிப்பை ஏற்று இன்னும் சிறிது காலம் இங்கு தங்கினால் எப்படி இருக்கும்? நாரதா, தட்சனின் சகோதரன் என்ற முறையில் வீட்டுக்காரன், சிவனுக்கு வேண்டியவன் என்ற முறையில் விருந்தாளி. ஆயினும் எந்த விருந்தாளியும் 3 நாட்களுக்கு மேல் மணமகள் வீட்டில் தங்குவது மரியாதைக்குரியது அல்ல. இப்பொழுதே பிரம்மதேவனிடம் வேண்டுகோள் விடுப்போம். அவர் வழி அனுப்ப ஏற்பாடுகளை செய்யட்டும். வா நாரதா. பிரம்மதேவா, தங்களிடம் ஒரு வேண்டுகோள். சதியின் பாட்டனார் என்ற முறையில் தங்களது பேத்தியை மாப்பிள்ளை சிவனுடன் வழி அனுப்ப உத்தரவிட வேண்டும். ஸ்ரீஹரி, தாங்கள் வேண்டுகோள் விடுக்கும் முன்பே நான் வழி அனுப்ப ஆணையிட்டு விட்டேன். மகனே தக்ஷா, இன்னும் இக்காரியத்தில் காலம் தாழ்த்த வேண்டாம். தந்தையே, தங்கள் பேத்தி சதியை வழி அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. இருந்தாலும் நானே சென்று கவனிக்கிறேன். ஸ்ரீஹரி, சிவசதியின் இந்த இணை யுகயுகமாக நிலைத்திருக்கும். மகளே சதி, இன்று பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லப் போகிறாய். கைலையில் எவ்வாறு வாழப் போகிறாய் என்பதை யோசித்து யோசித்து என் மனம் மிகவும் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தந்தையே, தாங்கள் என்னுடைய சுகத்தை பற்றி சந்தேகமே கொள்ள வேண்டாம். சிவனுடன் இருக்கும்போது எனது கஷ்டங்கள் எல்லாம் சுகமாக மாறிவிடும். மகளே, மகளே, உனது சுகமும் நலமும் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பாலும் பாசத்தாலும் உன் கணவனை பெருமையடையச் செய்ய வேண்டும். வா மகளே, வா. உன்னை வழி அனுப்ப அனைவரும் காத்திருக்கிறார்கள். மகாராஜா, தாங்கள் செல்லுங்கள். நான் சதியை அழைத்து வருகிறேன். பல்லாண்டு வாழ்க. சதி, உன் ஆசை நிறைவேறியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நீ செல்வது எங்களுக்கு துக்கம்தான். எங்களை மறந்து விடாதே. ரோஹிணி, ரோஹிணி, நீங்கள் அனைவரும் என் மனதை விட்டு நீங்க மாட்டீர்கள். நீ இல்ல
இல்லாமல் இம்மாளிகை வெறிச்சோடி போய்விடும். ரோஹிணி, गुणवाणान पति
அன்னை சதிக்கு ஜெய், பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய், அன்னை சதிக்கு ஜெய், பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய், அன்னை சதிக்கு ஜெய், பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். அன்னை சதியே, தங்களை கைலையில் வரவேற்கிறோம். மங்களகரமான காரியம் இன்று நிறைவேறியது. இப்பொழுது உத்தரவு கொடுங்கள் சங்கரா. பிரம்மதேவா, உங்களுடைய இச்சைப்படி எனக்கு சம்சார சாகரத்திலும் மூழ்க வேண்டியுள்ளது. தங்களுக்கு மகிழ்ச்சிதானே? மகேஸ்வரா, தாங்கள் மணமுடித்து வையகத்திலேயே சிறந்த தம்பதிகளாகி விட்டீர்கள். படைப்பிற்கு பிறகு புனிதமான தாம்பத்தியத்திற்கு இலக்கணமாவீர்கள். ஸ்ரீஹரி விஷ்ணு, நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது விதிப்படி நடக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். தந்தை பிரம்மதேவன் தனக்கிட்ட கட்டளைப்படி மகாராஜா தக்ஷன் தன் அன்பு மகளின் திருமணத்தை தன் விருப்பத்திற்கு மாறாக சிவனுடன் நடத்தி முடித்தான். சதியின் எதிர்காலத்தை பற்றியும் வேடதாரியான சிவனுக்கு அவள் மனைவியானதை பற்றியும் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தான். சதி திருமணம் செய்து கொண்டு கைலை சென்று விட்டாள். அந்த கைலையில் அவள் வாழ்க்கை சுகமாக இருக்குமா? நிச்சயமாக இல்லை. கைலையில் அவளுக்கு துன்பம் நேரும். சுகப்பட மாட்டாள். அவள் சுகப்பட மாட்டாள். ஆம், சுகப்பட மாட்டாள். நாராயண நாராயண. வணக்கம் சகோதரா. வணக்கம் தேவரிஷி. வந்ததின் காரணம் என்ன? இப்பொழுது உனது நலத்தை விசாரிக்க வந்தேன். என்ன விஷயம் சகோதரா? ஏதோ கவலை கொண்டுள்ளாயே? கவலையா? தேவரிஷியே, என் கவலைக்கு ஒரு காரணமும் இல்லையே. சகோதரா, ஒரு தந்தை தன் விருப்பத்திற்கு மாறாக மகளின் திருமணத்தை நடத்தினார் என்றால் அவர் கவலைப்படுவது சகஜம்தானே. ஆனால் இனிமேல் கவலை வேண்டாம். தங்கள் மகள் சதி திருமணம் முடிந்து இமயம் சென்ற பிறகு அந்த இடத்தில் நாலாபுரமும் அற்புதமான ஆனந்தம் தவழ்கிறது. என்ன தட்சா, நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை தேவரிஷி, தங்கள் சொல்லை நம்ப முடியாது என்ற கேள்விக்கே இடமில்லை. அப்படி என்றால் உன்னுடைய முகத்தில் ஏன் இந்த கவலை குறி? தேவரிஷி, தாங்கள் கூறுவது உண்மை என்று ஒப்புக்கொண்டாலும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இந்த ஆனந்தம் எவ்வளவு நாட்கள் இருக்க போகிறது? நாராயண நாராயண, நீ சொல்வதின் பொருள் எனக்கு விளங்கவில்லை. தேவரிஷியே, திருமணத்திற்கு பிறகு சிறிது நாட்கள் சதி அந்த வேடதாரி சிவனுடன் ஆனந்தமாக இருப்பாள். அந்த கைலையில் பனிப்புயல் வீச ஆரம்பிக்கும் சமயம் இந்த ராஜமாளிகையில் கிடைத்த சுகங்களை பற்றி எண்ணத் தொடங்குவாள். ஆம், அப்பொழுது அவள் வருந்துவாள். இதைத்தானே நீ என்னிடம் கூற விரும்புகிறாய்? இது உன்னுடைய பிரமை. அப்படி நடக்காது தட்சா, நடக்கவே நடக்காது. சதி என்பவள் சிவத்துள் அடங்கிய ஒரு அங்கமானவள். சிவன் உடன் இருக்கும் பொழுது அவள் வருத்தப்படவே மாட்டாள். அவள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சுகம் கூடிக்கொண்டே செல்லும். சிவனும் சதியும் சேர்ந்தால் ஆனந்தம் ஏற்படும். நாராயண நாராயண, நான் என்ன குற்றம் செய்து விட்டேன் சகோதரா? நீ ஏன் இவ்வாறு விழித்து பார்க்கிறாய்? சிவன் உனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்து என்னிடம் அனுப்பினாரா? நாராயண நாராயண, சிவனுக்கு எதிராக இந்த கடும் சொற்களை என்னால் கேட்க முடியாது சகோதரா. நானே என் இச்சைப்படிதான் இங்கு வந்துள்ளேன். அந்த நற்செய்தியை தெரிவிக்க இப்பொழுது செல்கின்றேன். நாராயண. இந்த சிறு விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள் தேவரிஷி. நான் சிவனை பற்றி ஏதும் கூறவில்லையே. சொல்ல வேண்டும் என்றால் பல சொற்களை சொல்லி இருக்கலாம். நாராயண நாராயண, நீ என்ன வேண்டுமானாலும் கூறலாம். ஆனால் நான் அதை கேட்க விரும்பவில்லை. பகவான் சிவன் உனக்கு அருளட்டும். நாராயண நாராயண.